மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. விஜயை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. விஜய் எப்படியாவது எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் விஜயை புரிஞ்சுக்க யாருமே தயாராக இல்லை. விஜய் விளையாட்டாக பண்ண ஒரு விஷயம் இப்போ இந்த அளவுக்கு விஸ்வரூபமாக மாறி நிற்குது. இன்னைக்கான எபிசோட்ல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, விஜய் வெண்ணிலா கிட்ட உண்மையை சொன்னது தான். அதை எந்த அளவுக்கு வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் விஜய் ரொம்பவே எமோஷ்னலாக வெண்ணிலா கிட்ட கோவப்பட்டு, உன் மேலே பைத்தியமாக உன்னை தேடி அலைஞ்சேன், அப்பெல்லாம் நீ ஏன் திரும்பி வரல, இப்போ இருக்கிறது உன்னோட விஜய் கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, காவேரி தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வெண்ணிலா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. தயவு செய்து இதை நீ புரிஞ்சுக்கோ, நான் உன்னோட விஜய் கிடையாது அப்படின்றத சொல்லி நீ தயவு செய்து இதை உன் மனசில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு வெண்ணிலாக்கு இந்த விஷயம் புரிஞ்சது அப்படின்னு தெரியல. ராகினி என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. தாத்தா கிட்ட, விஜய் கிட்ட, பாட்டி கிட்ட இப்படி மாற்றி மாற்றி காவேரியை பற்றி எவ்வளோ தப்பாக பேசணுமோ பேசி அவங்க மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் விஜய் வெண்ணிலா கிட்ட காவேரி தான் என்னோட பொண்டாட்டி, உன்னோட பழைய விஜய் நான் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு ராகினியும் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் இந்த விஜய் காவேரியை மறக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கோட ராகினி நிற்கிறாங்க. இன்னைக்கான எபிசோட் இதோட முடிஞ்சது. விஜய் நிவின் கிட்ட நீ என்ன பண்ணணும்னு நினச்சியோ அதை நீ பண்ணிட்டதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிவின், நான் இதை பண்ணவே இல்லை யமுனா, இப்படி எல்லார்கிட்டேயும் வந்து சொல்வா அப்படின்னு நினைக்கல, என்னோட கேரக்டரை ரொம்பவே மோசமாக பேசினா, அதனால தான் என்னால் உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு, இப்படி நடக்கும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல, நான் நீங்கள் காவேரி ரெண்டு பேரும் சேரணும்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் எப்போ வெண்ணிலாவை பார்த்துட்டு அமைதி ஆனீங்களோ எனக்கு இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் பிரியறது தான் கரெக்டு அப்படின்னு தோணுது அப்படின்னுட்டு நிவினும் விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே விஜய்க்கு எதிராக நிற்கிறாங்க. விஜய் இதை எப்படி சமாளித்து காவேரி விஜய் ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க, இதுக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வாரமாகவே சீரியல் ரொம்பவே எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. வீக்கா ஃபேன்ஸால் இதை நிஜமாகவே இன்னுமே தாங்கிக்கவே முடியல. கூடிய சீக்கிரம் விஜய் காவேரி ரெண்டு பேரோட ரீயூனியன் வரணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன நடக்க போகுது, வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.